வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஸ் அண்ட் ப்ரொபோசல் இருக்கிற மாடல் 9 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மாடல் 8 வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் இருக்குது இந்த மாடல் 9லே. ஒன்று வந்து ரூபாய் 180 மதிப்புள்ள நாணயங்கள் கொடுத்துருக்காங்க, சரியா? ருபீஸ், அதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா காயின்ஸ்ல கொடுப்பாங்க. அதாவது 50 நாணயங்கள், 10 நாணயங்கள், இல்லை 120 நாணயங்கள் அப்படி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ருபீஸ்ல கொடுத்தா ஒரு மெத்தட்ல செய்வோம், இல்லை காயின்ஸ்ல கொடுத்தா இன்னொரு மெத்தட்ல செய்வோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான், சரியா? சில பாருங்க, ரூபாய் 180 மதிப்புள்ள நாணயங்கள் ஒரு பெட்டியில் உள்ளது. அதில் 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் முறையே 2:3:4 என்ற வீதத்தில் உள்ளது எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கட்டும், 50 பைசா கேட்கட்டும், 25 பைசா கேட்கட்டும், இல்லை 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கூட கேட்கட்டும். நமக்கு தெரிய வேண்டியது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரூபாய் 180 மதிப்புள்ள, ஸோ ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ரூபாய் 50 பைசா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 25 பைசா கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்க, அது 2:3:4 இப்படிங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைசால தான் நம்ம செய்வோம். அப்போ 1 ரூபாய் எத்தனை பைசா அப்படின்னா 100 பைசா, சரியா? 1 ரூபாய் எத்தனை பைசா, 100 பைசா, சரியா? இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 rupees இஸ் ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ இந்த 1 ரூபாய் இருக்கிற இடத்துல நீங்க என்ன போட்டீங்க, 100 பைசா போட்டீங்க, சரியா? அப்போ இந்த 1 ரூபாய் என்ன போட்டாச்சு, 100 பைசா போட்டாச்சு, சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் அங்கே இருக்கிற நாணயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா நம்ம எவ்வளோ கிடைக்குமா, 180 ரூபாய் கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணது, ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 100 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, 100 இன்ட்டு 2 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 200, சரியா? 200 பைசா ப்ளஸ் 50 இன்ட்டு 3 எவ்வளோ கிடைக்கும், 150 பைசா ப்ளஸ் 25 இன்ட்டு 4 எவ்வளோ கிடைக்கும், 100 பைசா. ஸோ இதெல்லாம் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 180 மதிப்புள்ள நாணயங்கள் கிடைக்கும். அது ரூபாய் 180 கொடுத்துருக்காங்கல்ல, அப்படிங்க என்ன பண்ணுவீங்க, 180 2 0 போட்டுருங்க, இன்ட்டு 100ஆல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 0 நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் கூட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 300 450 பைசா. அப்போ 450 பைசா இஸ் ஈக்குவல் டு 18,000, சரியா? அப்போ இந்த 0 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 1 45 45, 2 45 90, புரியுதா? அப்போ 4 45 எவ்வளோ கிடைக்கும், 180 கிடைச்சிடும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், 1 பைசா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிடும், 40 கிடைச்சிடும். இவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சாலே நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இப்போ என்ன அப்படின்னா 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ 50 பைசாவோட ரேஷியோ வந்து என்னது, 3 இருக்கா? அப்போ 3 இன்ட்டு இந்த 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 3 இன்ட்டு 40 எவ்வளோ கிடைக்கும், 120, சரி? எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும், 120 காயின்ஸ் கிடைக்கும், புரியுதா? இவ்வளோதான், சிம்பிள் விஷயம் தான், சரியா? ஸோ ருபீஸ் கொடுத்தா நீங்கள் இந்த மாடலில் செஞ்சுக்கோங்க. இதே இது காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காயின்ஸில் இருக்குது. 378 நாணயங்கள் உள்ள ஒரு பையில் 1 ரூபாய், அப்போ 378 நாணயங்கள் இருக்குது, சரியா? ஒரு பையில் அதே மாதிரி 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா நாணயங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரேஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 1 ரூபாய் 50 பைசா, அதுக்கு பிறகு 25 பைசா நாணயங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ரேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 13 11 7ன்னு கொடுத்துருக்காங்க அதோட ரேஷியோ. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காயின்ஸ் அதாவது 50 பைசா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 1 ரூபாய் ஏன் மாத்திரம் அப்படின்னா நமக்கு எத்தனை தேவைப்படும், 2 காயின் தேவைப்படும். சொல்ற புரியுதா? 2 50 பைசா சேர்ந்து தான் 1 ரூபாய். அப்போ 1 ரூபாய்க்கு எத்தனை காயின் மாற்ற போகிறோம். அப்போ 1 ரூபாய்க்கு நமக்கு இங்கே எத்தனை காயின் தான் இருக்கும், 1 காயின் தான் இருக்கும். ஆனால் அந்த 50 பைசா வச்சு நீங்கள் 1 ரூபாய் ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காயின் தேவைப்படும், 2 காயின் தேவைப்படும். ஸோ இந்த 25 பைசா வச்சு 1 ரூபாய் ஆக்கணும் உங்களுக்கு எத்தனை காயின் தேவைப்படும், 4 காயின் தேவைப்படும். அதாவது ஒரு 25 பைசா, இன்னொரு 25 பைசா சேர்த்தா 50, மூணாவது 25 பைசா சேர்த்தா 75 பைசா, நாலாவது 25 பைசா சேர்த்தா தான் நமக்கு 100 பைசா கிடைக்கும். ஸோ 100 பைசா தான் 1 ரூபாய். அப்போ எத்தனை காயின் நமக்கு தேவைப்படும், 4 காயின் தேவைப்படும், சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோவை இந்த காயினால என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணணும். சொல்ற புரியுதா? அப்போ 1 இன்ட்டு 13 எவ்வளோ கிடைக்கும்,
13 plus 11 into 2 எவ்வளவு கிடைக்கும் 22 plus 4 into 7 எவ்வளவு கிடைக்கும் 28 is equal to எவ்வளவு போட்டுருக்கீங்க 378 காயின். கிட்டத்தட்ட நம்ம அதே மாதிரி தான் செய்வோம். அங்க பைசாவிலே நீங்க மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க, ஏன்னா ருபீஸ்ல கொடுத்ததுனால. இங்க காயின்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால அதோட காயின்ஸ் எவ்வளவு நீங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதால என்ன பண்ணுவீங்க, இந்த ரேஷியோ வந்து என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 28 30 50 63. ஸோ 63 is equal to 378. ஸோ நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். சரியா? 1 சீக்கிரம் நமக்கு எவ்வளவு கிடைச்சது 6 கிடைச்சது. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுன்னா அவ்வளோ நம்ம ஆன்சர் முடிஞ்சது. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த நம்பர் ஆஃப் 50 பைசி காயின்ஸ் வில் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்பரோட ரேஷியோ வந்து என்னது 22. இதை தான் நீங்க எடுக்கணும். இந்த 11 எடுக்கக்கூடாது. சரியா? ஏன்னா நம்ம 11 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 12 மல்டிப்ளை பண்ணி 22 மாற்றி வச்சிருக்கோம். அப்ப 22 into 6. அப்ப 20 into 6 வந்து 120. 2 into 6 வந்து 12. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 132 கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ வந்து என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சொல்ற புரியுதா? ஸோ ரூபான்னு கொடுத்தா அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணி செய்வீங்க. காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு எத்தனை காயின் தேவைப்படுது அது நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணுவீங்க ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டு செய்வீங்க. ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு. நீங்க எவ்வளவு கொஸ்டின் நீங்க செஞ்சு பாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு மேக்ஸ் வரும். புரியுதா? உனக்கு ஒரு டாபிக் தரணும்னா 1000 கொஸ்டின் செஞ்சு பாரு. எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட ஸ்கில் நீ என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும். யாராலையும் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது வரலன்னு பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ டைம் வந்து என்ன பண்ணு, இதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணு. கண்டிப்பா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல வர மேக்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 90 மதிப்புள்ள நாணயங்கள். சரி, அப்ப ரூபாய் 90 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரூபாய் 90. சரி, அப்ப ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 50 பைசா 25 பைசா மற்றும் 10 பைசா. சரி, அதுல போடுங்க. 50 பைசா 25 பைசா 10 பைசா. சரி, அதோட ரேஷியோ வந்து என்னன்னு பாருங்க. இஃப் காயின்ஸ் ஆஃப் 50 பைசா 25 பைசா அண்ட் 10 பைசா ஆர் இந்த ரேஷியோ 2:3:5. இந்த ரேஷியோ 2:3:5. அப்படிங்க என்ன பண்ண போதும், எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா? அப்ப 2 10. ஸோ 100 பைசா பிளஸ் 25 into 3 75 பிளஸ் 5 into 10 50 இஸ் ஈக்குவல் எவ்வளவு போடுவீங்க 90. 100 மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 போட்டுக்கோங்க. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 150 100 175 200 225 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 225 இஸ் ஈக்குவல் டு 9000. சரியா? ஸோ இது எதால நீங்க கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இங்க 225ஆலே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 225 225 2 225 450,000. அப்போ 4 225 எவ்வளவு ஆயிரும் 900 ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ண போதும் 1 சீக்கிரம் என்ன பண்றா போதும் 40 நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாவே போட்டுடலாம். சரியா? போட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் 25 பைசி காயின்ஸ். நம்பர் ஆஃப் 25 பைசி காயின்ஸ் அது எவ்வளவு இருக்குது, நமக்கு 3 இருக்குது. அப்ப 3 into 40 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 120 கிடைக்கும். ஸோ 3 into 40 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 120 கிடைக்கும். ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. ரூபாய் 225 மதிப்புள்ள நாணயங்கள் 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா ஆகியவை 8:5:3 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ரூபாய் 225 மதிப்புள்ள நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அப்ப 1 ரூபாய் அது எப்படி இருக்கு பாருங்க. 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா. அப்ப அந்த 1 ரூபாய் நீங்க என்ன பண்ணிடுவீங்க 100 பைசா நீங்க போட்டுருவீங்க. சரியா? அதோட ரேஷியோ வந்து என்ன இருக்குது 8:5:3 இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 225 மதிப்புள்ள நாணயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்க கூட்டி என்ன போட்டா போதும் 225 ஒரு 2 0 போட்டா போதும். பைசாவை நீங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப 100 into 8 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 800 பிளஸ் 5 into 5 25. அப்ப 250 பிளஸ் 3 into 25 எவ்வளவு கிடைக்கும் 75. சொல்ல புரிஞ்சுதா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 800 200 கூட்டினா 1000 1050 1125 நம்ம கிடைக்கும். சரி, 1125 இஸ் ஈக்குவல் டு 22500. சரியா?
அப்போ ஒரு 1125 2 1125 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 2250 கிடைச்சிரும். சொல்ற புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க 20 போட்டுருவீங்க. அப்போ 1 சீக்கிரம் நமக்கு எவ்வளவு கிடைச்சது 20ன்னு கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. the number of 1 rupee coins, the number of 1 rupees coins எத்தனை இருக்குது 8 இருக்குது. அப்ப 8 × 20 8 × 20 எவ்வளவு கிடைக்கும் 160 கிடைச்சிரும். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? 5th क्वेश्चन பாருங்க. ஒரு பெட்டியில் 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் 8:5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் உள்ள மொத்த நாணயங்களின் மதிப்பு 112.50 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பெட்டியில என்னெல்லாம் இருக்குது 1 ரூபாய் இருக்குதா 1 ரூபாய்னா 100 பைசா. அடுத்து என்ன இருக்குதா 50 பைசா இருக்குதா. அடுத்து எவ்வளவு இருக்குதா 25 பைசா இருக்குதா. அந்த நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதா 8:5:3 இருக்குதா. அப்படின்னா அதில் உள்ள மொத்த நாணயங்களின் மதிப்பு 112.50 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 100 × 8 எவ்வளவு கிடைக்கணும் உங்களுக்கு 800 கிடைச்சிரும். 5 × 5 எவ்வளவு கிடைச்சிரும் பிளஸ் 250 கிடைச்சிரும். பிளஸ் 3 × 25 எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு 75 கிடைச்சிரும். இஸ் ஈக்குவல் டு 112.50 இருக்கா. அப்போ 112.50 இன்ட்டு நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 0 வரும். அப்ப 2 டெசிமல் தள்ளி நீங்க புள்ளி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும் 11250 நமக்கு கிடைச்சிரும். சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 800 1050 1125 1125 கிடைக்கும். அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா டைரக்டாவே. ஸோ கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 அந்த 0 மட்டும் போட்டா போதும் 10. 1 சிக்கலம் எவ்வளவு கிடைச்சது 10 கிடைச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு 5. சரி அப்ப 5 × 10 போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 50. சொல்ல புரியுதா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் பொறுத்த ரொம்ப ஈஸி தான். நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் டக்குன்னு என்ன பண்ணிடலாம் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மாடல் 9 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் மாடல் 10 இருக்குது. ஸோ அதுவும் நம்ம அடுத்த வீடியோல கவர் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம இருக்கிறீங்க. ஒரு வீடியோ போடுறதுக்காக எல்லா எஜுகேஷனல் சேனல்ஸுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி கிடையாது. ஒரு வீடியோ போட்டோன்னா எல்லாருமே பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா மேக்ஸ் யாருக்கு தேவையோ அதில் இடம் ஒரு 50-60 பேர் பார்ப்பாங்க. சொல்ற புரியுது? அதிகபட்சம் ஒரு 100-200 பேர் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 200 பேருக்காக அவங்க வந்து அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ எஜுகேஷனல் சேனல் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.